இந்த மாரடைப்பு இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெஞ்சு வலியில ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வலியானது தாடை, கை, கழுத்து அப்படிங்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கா வந்து இந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். சில சமயம் வந்து இந்த வலியானது முதுகுக்கு பின்னாடி வந்து நமக்கு தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாரடைப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக தூரம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறது. உடம்ப வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ, அதனால் வந்து மாரடைப்பு ஏற்படலாம். சிலருக்கு வந்து உடல் அளவில் வந்து அதாவது ரொம்ப சோகமாக இருப்பாங்க. உடல் அளவில் வந்து மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகிறது. சிலருக்கு வந்து தொடர்ந்து கன்டினியூஸா அதாவது அதிக தூரம் நடந்தாலோ, இல்ல படி ஏறுறப்பயோ, உடல் அளவில் கடுமையான வந்து வேலைகள் செய்யும்போதோ வந்து இந்த மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவு இருக்குங்க. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு முறை வந்து நெஞ்சு வலி வந்திருக்கலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா, அவங்க வந்து கரெக்டான நேரத்தில டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி, அந்த ஹார்ட்ட பத்தின எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களோட ஹார்ட்ட பத்தி டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி, இதயத்தோட பராமரிப்பு வந்து ரத்த நாளங்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்கு. அதாவது சின்ன சின்ன அந்த நரம்புகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரத்த நாளங்கள் இருக்குது. அந்த ரத்த நாளங்கள்ல நம்ம வந்து சாப்பிடக்கூடிய இந்த புரோட்டா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த இந்த மாதிரி பொருள்களில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு படலங்கள் வந்து டே பை டே வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார்ம் ஆகிடுச்சு என்னென்னா, ஒரு சின்ன இதை வந்து எக்ஸாம்பிளாக ஒரு ரத்த நாளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட இந்த இந்த ரத்த நாளம் வந்து இந்த அளவுக்கு சுருங்கி போயிடும். ஸோ இந்த இதயத்தோட வேலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப் பண்ணுறது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணி மற்ற உறுப்புகளுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் ஆகி அப்படி நின்று போயிடும். அவ்வளோதாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லபடி கொழுப்பு படலம் அதிகமாக இரத்த நாளங்களில் படிகிறதுனால நமக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. இரத்த ஓட்டத்தை முழுமையாக தடை செய்வதனால் இது நமக்கு மாரடைப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த நாளம் மூலமாக இரத்தம் பெற்றுக்கொண்டிருந்த இதயத்தின் பகுதிகளில் இரத்தம் செல்வது நின்று விடுகிறது. இதனால் இதயத்தின் அப்பகுதியில் திசுக்கள் இரத்தமின்றி பாதிக்கப்பட்டு இறக்க நேரிடுகிறது. அதனால் மாரடைப்பு அந்த பொசிஷன் தான் வந்து நம்ம மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம்.